மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஹைகோர்ட் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது மட்டுமின்றி எச்சரிக்கையுடன் அரசு அவர்களுக்கு 2 அற்புதமான பரிசுகளையும் அளித்துள்ளது. 80 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 முதல் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கும் வசதி வழங்கப்படுகிறது. 80 வயதுக்குட்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த வசதி நவம்பர் 1 முதல் தொடங்குகிறது. ஓய்வூதியம் பெறுவோர் மாதம் தவறாமல் ஓய்வூதியம் பெற ஆண்டுக்கு ஒரு முறை வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். இப்போது முக அங்கீகார அமைப்பு மூலம் இந்த வேலையை வீட்டில் இருந்தபடியே எளிதாக செய்யலாம். எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கவனமாக இல்லாவிட்டால் சைபர் குற்றவாளிகளிடம் சிக்கி மோசடிக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக அரசு எச்சரித்துள்ளது. சைபர் குற்றவாளிகள் ஓய்வூதியதாரர்களை அழைத்து வாழ்க்கை சான்றிதழை புதுப்பிப்பதாக கூறி ஏமாற்றி வருகின்றனர். பிபிஓ எண், ஆதார் அட்டை எண், மாதாந்திர ஓய்வூதிய தொகை மற்றும் நாமினியாக பரிந்துரைக்கப்பட்டவர்களின் தகவல் போன்ற ஓய்வூதியதாரர்களின் முழுமையான தரவுகளை அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள். அதன்பின் இந்த குற்றவாளிகள் ஓய்வூதியம் பெறுவோரை தொலைபேசியில் ஓடிபியை பகிர்ந்து கொள்ள சொல்கிறார்கள். ஓய்வூதியதாரர் ஓடிபியை பகிர்ந்து கொண்டவுடன் குற்றவாளிகள் அவர்களது வங்கி கணக்கை அணுகி முழு கணக்கு தொகையையும் போலி கணக்குகளுக்கு மாற்றிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட சைபர் குற்றவாளிகளிடம் ஓய்வூதியதாரர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓய்வூதிய இயக்குநரகம் தொலைபேசி மூலம் வாழ்க்கை சான்றிதழை புதுப்பிப்பது பற்றி எப்போதும் தொடர்பு கொள்ளுவதில்லை என்று ஓய்வூதியம் பெறுவோர் நினைவில் கொள்ள வேண்டும். நோய்வாய்ப்பட்டு வங்கிக்கு செல்ல முடியாத ஓய்வூதியதாரர்களுக்கு வங்கி ஊழியர்களை அவர்களது வீடுகளுக்கு அனுப்ப அரசு ஏற்பாடு செய்துள்ளது. ஓய்வூதியம் பெறுவோர் எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாத வகையில் இந்த ஊழியர்கள் வீட்டிற்கே வந்து வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கும் செயல்முறையை செய்து முடிக்க உதவி செய்வார்கள். அரசாங்கம் UIDAIயுடன் இணைந்து முக அங்கீகார தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் அனைத்து விதமான ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களின் மூலமாகவும் தங்கள் வாழ்க்கை சான்றிதழை சமர்ப்பிக்கலாம். இதற்கு ஜீவன் பிரமான் செயலி மற்றும் பிற டிஜிட்டல் வழிகளை பயன்படுத்தலாம். அறியப்படாத நபர்கள் மூலம் செய்யப்படும் அழைப்புகளில் உங்கள் தனிப்பட்ட தகவல் அல்லது ஓடிபியை பகிர வேண்டாம். ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க அங்கீகரிக்கப்பட்ட செயலிகள் அல்லது வங்கியை மட்டுமே பயன்படுத்தவும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.